அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனே. நம்ம வாஸ்து பற்றி கொஞ்சம் அப்டேட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, வீட்டில் மொத்தம் நமக்கு தெரிஞ்ச பார்த்திங்கன்னா 4 திசை சொல்லுவீங்க. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு 4 திசை சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் இந்த வாஸ்துவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 16 பகுதி இருக்குது. 12 பகுதி, ஒரு 4 மூலைகள் சேர்த்தா மொத்தம் 16 வரும். வடகிழக்கு, கிழக்கு, வடக்கு, அதாவது ஒரு பாகத்தையும் 3 பிரிக்கணும். வடக்கு 3, தெற்கு 3, மேற்கு 3, கிழக்கு 3, அந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா ஒரு பாகம் 3 பிரிச்சிங்கன்னா 12 வரும். வடகிழக்கு, கிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, கிழக்கு, அதுக்கப்புறம் தென்கிழக்கு, தெற்கு, தெற்கு, தென்மேற்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, மேற்கு, வடமேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடக்கு, வடகிழக்கு, வடக்கு. அதுக்கப்புறம் வடகிழக்கு மூலை, தென்கிழக்கு மூலை, வடமேற்கு மூலை, தென்மேற்கு மூலை, இப்படி 4 மூலைகள் சேர்த்தா மொத்தம் 16 வரும். இதில் வடகிழக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்முடைய தலைப்பகுதி. அது எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கணும். வெயிட்டில் தலைமையில் வெயிட் தூக்கி வச்சு நம்மளால் இருக்க முடியாது இல்லையா? அதனால் அங்கே வெயிட்லாம் இருக்கக்கூடாது. அப்போ வெயிட் இருக்கக்கூடாதுன்னா அப்போ அங்கே என்ன வரணும்னா ஆள் தான் வரணும். எந்த பக்கம் பார்த்த மணியாக இருந்தாலும் சரி, தெற்க பார்த்த மனை, மேற்க பார்த்த மனை, வடக்க பார்த்த மனை, கிழக்க பார்த்த மனை, எந்த மணியாக இருந்தாலும் வடகிழக்கு அந்த மொத்த பாக்ஸ் பிடிச்சின்னா மொத்தம் 9 பாக்ஸ் வரும். அந்த 9 பாக்ஸில் அந்த வடகிழக்கு பாக்ஸ் வருது இல்லையா, அந்த இது மட்டும், அந்த சதுரம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்முடைய முகம், வைட் இதோட அங்கே தான் ஆள் வரணும். எந்த பணியாக இருந்தாலும் சரி அங்கே ஆள் வைக்கணும். அந்த ஆளில் நம்ம எப்படி முகத்தில் 2 கண் இருக்கோ, உடம்புக்குள்ளே போகிறது எப்படி காற்று உள்ளே போகிறது எப்படி மூக்கு இருக்கோ, எப்படி நம்ம காது வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி வாய் இருக்கோ, எல்லா நம்ம உடலுக்குள்ளே போகிற காற்றுகள் வழி, உள்ள சாப்பிட்ற சாப்பாடு, தண்ணி எல்லாமே இந்த வழியாக தான் நம்ம முகம் வழியாக தான் உள்ளே போகுது. வாய் வழியாக போகுது, மூக்கு வழியாக போகுது, காது வழியாக போகுது, கண் வழியாக போகுது. ஸோ எல்லாமே இந்த வழியாக தான் உள்ளே போகுது. அப்போது ஓப்பனில் ஜன்னல் 24/7 இருக்கணும். உச்ச வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அங்கே ஒரு வாசல் இருக்கணும். வடக்கு பக்கமோ, வடக்கு அப்படின்னா கிழக்கு ஒட்டி, கிழக்குன்னா வடக்கு ஒட்டி, அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு வாசல் இருக்கணும், வாய்ப்பகுதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஜன்னல் இருக்கணும். அந்த வாசக்கால் பக்கம் வடக்குனா கிழக்க ஒட்டி, கிழக்குனா வடக்கு ஒட்டி, பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் 1 வைக்கணும். 4க்கு 4 இல்லைக்கா 6க்கு 4 அந்த மாதிரி சைஸில் பெரிய ஜன்னலாக வச்சுடுங்க. 24 பாஸும் அந்த ஜன்னல் ஓப்பன்லேயே இருக்கணும். இதுதான் வடகிழக்கோட சூட்சமம். இப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சிறப்பாக இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போன உண்டான சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும். வடகிழக்கில் வீட்டுக்கு உள்ள இதுதான் வரணும். இது தவிர வேறு எதுவும் வரக்கூடாது. உங்களுக்கு வீடு டிராயிங் போட்டு தரணுமா, வாஸ்துப்படி நல்ல இடம் வேணுமா, நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8248581550 8248581550 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு புது வீடு கட்டுறதுக்கு டிராயிங் போட்டு கொடுக்கப்படும். நல்ல வாஸ்துப்படி மேடம் வாங்கி கொடுக்குறேன். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.